வணக்கம். நான் இப்போ காட்டுப்பள்ளி கிராமத்தில் வந்திருக்கிறேன். காமராஜர் துறைமுகம் அதானி எல்என்டி ஷிப்பிங் பில்டிங் என்ற ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வடமாநில தொழிலாளி ஒருவர் இறந்து அவருக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லி அந்த தொழிலாளிகள் மறியலில் ஈடுபட்டாங்க. அந்த மறியலில் போலீஸ் சமரசம் செஞ்சு அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கி அங்கே இருக்கிற வடமாநில தொழிலாளிகளை அடித்து அவங்கள சில பேரை ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னமும் போலீஸ் இங்கே பாதுகாப்போடு இங்கே இருக்கிறாங்க. நிறைய போலீஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்களன்னா, இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உப்புக்கழி மோத்தாரம்னு சொல்லுவாங்க. கடலும் ஆறும் சேர்கிற இடம். இந்த வழியாகத்தான் எண்ணூருக்கு தண்ணி அதிகமான தண்ணி வந்துச்சுன்னா எண்ணூர் பிரிட்ஜை பார்க்கலாம். இந்த சைடு பார்த்திங்களன்னா கடல் பகுதி. இங்கே இதுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீன் பிடிக்கிற தொழில்னு இருந்துச்சு. மீனவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி இங்கே எல்என்டி போர்ட்டு வந்த பிறகு அந்த மீன் பிடிக்கிற தொழிலே மாறி போய் இன்றைக்கி 15,000 தொழிலாளிகள் வடமாநில தொழிலாளிகள் வேலை செய்கிற பகுதியாக இன்றைக்கி மாறி இருக்குது. ஒட்டுமொத்தமான ஒரு இயற்கை வளங்களை அழிக்கப்பட்டு இங்கே ஒரு தொழில்நுட்பமாக மாறி இருக்குது. இதில் வேலை செய்கிற தொழிலாளிகளுடைய நிலைமைன்னு பார்த்திங்கன்னா, நிரந்தரமான பணி கிடையாது. தினக்கூலியாக தான் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. 15,000 தொழிலாளிகள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்படி தான் இது இருந்திருக்கு. இதில் வேலை செய்கிற தொழிலாளிகள் இங்கே இருந்த தமிழர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், தினக்கூலியாக தான் வேலை செய்கிறாங்க. சில பேர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இதுதான் நிலைமையாக இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இயற்கை காடாக இருந்த இடம் இன்றைக்கி தொழில்நுட்பமும் மாறி அடுத்த சிப்காட்டாக இன்றைக்கி மாறி இருக்குது. அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதின்றது காட்டுப்பள்ளி. நீங்கள் எல்லாம் அந்த செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. இந்த காட்டுப்பள்ளி எல்என்டியில் வேலை செய்யக்கூடிய வடமாநில தொழிலாளர்களை ஒருத்தர் இறந்துட்டார். அதை ஒட்டி கூட வேலை செய்த தொழிலாளிகள் சாலை மறியல் செஞ்சு போலீஸுக்கும் அந்த தொழிலாளிகளுக்குமான அந்த சண்டையில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணிக்க தான் சொல்கிறாங்க. மீதி பேர் அரெஸ்ட் பண்ணி மண்டபங்களில் வச்சுன்றதுலாம் அவங்களுக்கு செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. என்ன நடந்தது, உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக தான் இந்த பகுதியில் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். குறிப்பாக வர்றப்பவே நிறைய போலீஸ்கள் ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் சென்ற அந்த இடம் சரிங்களா, சம்மந்தப்பட்ட இடம். அதாவது இங்கே எப்படின்னா, இந்த எல்என்டின்ற இந்த நிறுவனத்தில் ஷிப் பில்டிங் அப்படின்ற நிறுவனத்தில் தான் இந்த வடமாநில தொழிலாளி வேலை செய்கிறாரு. அந்த வடமாநில தொழிலாளிகள் வேலை செய்கிற இடம் கிட்டத்தட்ட இங்கே இந்த தொழிலாளிகள் ஒரு கொட்டடி மாதிரி இன்றைக்கி அடைச்சிட்டு வச்சுருக்காங்க. அதாவது இது பேர் லேபர் காலனி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேபர் காலனிக்குள்ளே 5,000 பேர் 10,000 பேர் அடிக்கடிக்க வச்சுருக்கிறான் 2 பில்டிங்கில். சரிங்களா, இந்த பில்டிங் முழுக்க ஃபேமிலியாலாம் யாரும் இல்லை, எல்லாருமே பேச்சுலர். ஒரு ரூமுக்குள்ளே 10 பேர் அடைச்சிட்டு கிடக்கிறான். அப்போது அவனோட அந்த வேலை செய்கிற விதம் எப்படி இருக்குதுன்னா, 12 மணி நேரம் வேலை, இல்லைன்னா 14 மணி நேரம் அவன் வேலை செய்கிறான். அதில் ஒரு வடமாநில தொழிலாளி சொல்கிறாரு, எனக்கு 3 நாளைக்கு 2,000 ரூபாய் தராங்க, நான் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்வேன், எனக்கு எதுவும் என்டர்டைன்மெண்ட் ஓய்வுலாம் கிடையாது, என் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் தான், நான் என் வீட்டுக்கு கால் பண்ணுவேன். இதுதான் இவங்களோட அந்த வாழ்க்கை முறை. எப்படி இருக்குதுன்னா, வேலை முடிச்சோன்னா தூங்குறதுக்கு இந்த கொட்டடியில் போய் தூங்குறது. அப்போ இந்த 2 பில்டிங்கில் இவங்க தங்குறதா இருக்குது. இந்த சம்பவத்துக்குள்ளே நாம் வருவோம். அதாவது அந்த சம்மந்தப்பட்ட அக்ஷய் அப்படின்ற அந்த தொழிலாளி குடிபோதையில் மேலேருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த தொழிலாளியை உடனே மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற அந்த வழியிலே அவர் இறக்குறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா போலீஸுக்கும் அவங்களுக்குமான அந்த முரண்பாடுன்றது எழுது. அந்த பிரச்சனைகள் அவங்க போதுமான அந்த திருப்தி அளிக்காதால் அந்த தொழிலாளிகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த எமோஷனில் அதை வெளிப்படுத்துகிறாங்க. இதை போலீஸ் அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணுன்றது நாங்கள் சொல்கிறோம். அப்போ அதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, அவங்க சாலை மறியலில் உட்காடுறாங்க. போலீஸ் ஒரு பக்கமாக அடித்து விரட்டுறாங்க. அவங்க எதிர்வினையாக திருப்பி அடிக்கிறாங்க. இதுதான் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தோழை, இங்கே நாம் என்ன அங்கே கவனிக்கணும் அப்படின்னா, இவங்க எல்லாம் வட மாநிலத்திலேருந்து இருக்கக்கூடிய தொழிலாளிகள். குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம்,
இந்த மாதிரியான மகாராஷ்டிரா இந்த மாதிரியான பகுதிகளில் தான் அந்த தொழிலாளிகள் வராங்க. இந்த ஏரியாக்குள்ளேருந்து வரவங்க எல்லாருமே மேக்சிமம் சின்ன பசங்களாக கூட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 வயசுலேருந்து கூட இருக்கிறாங்க. இந்த தொழிலாளிகளோட அந்த வாழ்க்கை முறைன்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இவங்க இதை வேலை செஞ்சுட்டு இங்கே வர்ற அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே அவங்களோட பொழுதுபோக்கு என்னவாக இருக்குதுன்னா, இந்த பீடி சிகரெட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி கஞ்சா போதை வரைக்கும் போகுது. அப்போது இந்த பக்கம் ஆலையில் அவன் வந்து மாடு மாதிரி பிசிய ஆரம்பிக்கிறானுங்க. அதனோட அந்த மறுசுழற்சிக்கு அவங்க வீட்டில் போய் என்ன செய்கிறான்னா, ஒன்று ஃபோன் மூலமாக தன்னோட அந்த ஓய்வு நேரத்தை பண்ணுறது, இன்னொரு பக்கம் என்ன செய்யணும், அந்த மது போதையில் சிக்கிறது அப்படின்னு இருக்கிறான். அப்போது இவன் அங்கேருந்து வந்த கல்ச்சர், இவன் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டவன்லாம் கிடையாது. அங்கே வந்து அவன் ஒரு நிலப்பிரபு சார்ந்த அந்த உற்பத்தி முறையிலேருந்து வந்த தொழிலாளிகள் வர்க்கம் அது. இவனை நேரடியாக ஆலை உற்பத்திக்கு கொண்டுட்டு வராங்க. இவனுக்குன்னு முறையான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சங்கமோ ஒரு அமைப்புகளோ எதுவுமே கிடையாது. அப்போ போலீஸுக்கிட்ட அவனோட அந்த வாழ்க்கை முறை என்னவோ அதில் தான் பேசுகிறான். ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் பேச முடியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அது சரியான அணுகுமுறையில் அணுகலை அப்படின்றத பார்க்குறோம். அடுத்ததாக இந்த முதலாளி, அது குறிப்பாக இந்த எல்என்டியில் வேலை செய்யக்கூடியவங்க, இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க கொள்ளையடிக்கிற அந்த விதம் இருக்கு இல்லைங்களா, அந்த உழைப்பு சுரண்டல் இருக்கு இல்லையா, ரொம்ப கொடூரமானதாக இருக்குது. அது நேரடியாக பார்க்கும்போதே தெரியுது. அந்த ஆலையை விட்ட உடனே சரமாரியாக கிட்டத்தட்ட 1000 கணக்கில் வந்து தொழிலாளிகள் வந்து நகர்றாங்க, போகிறாங்க. எந்தவித அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்றாங்க. நாங்கள் அது உள்ளே போய் பாருப்போ, அதாவது ரொம்ப அது கொட்டடி, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஹிட்லர் காலத்தில் வந்து எப்படி இந்த முகாமில் அடைச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருக்குது, ஷெட்டு மாதிரி போட்டுட்டு. இது வந்து அடிப்படையிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளோட குடியிருப்புகளாக லேபர் காலனி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டாஃபு இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகரத்தை உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வாழ்க்கை முறை வாழ வைக்கிறான். அப்போ அவனோட பிரச்சனைகளை இதை வந்து சரியான முறையில் தீர்க்கப்படலைன்றது தான் இங்கே பிரச்சனைக்கான அடிப்படையாக பார்க்குறோம். அப்போது இதை எப்படி நாம் தீர்க்கிறது, எதிர்காலத்தில் இது வர முடியாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக அவனுக்கு ஒரு சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். இது இருந்தால் அவனோட பிரச்சனை போய் அவன் சொல்லுவான். அது அரசுக்கிட்ட இருந்தாலும் சரி இல்லை முதலாளிகிட்ட இருந்தாலும் சரி, அவன் போய் தன்னோட பிரச்சனைகளை வெளிப்படுத்துவான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் ஆலை சார்ந்த பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனையும் பேசுகிறதுக்கான ஒரு அடிப்படை உரிமைகள் அவங்ககிட்ட இன்றைக்கி வந்து இல்லை. ஒரு ஆர்கனைசேட் செக்டராக அவன் இல்லை. அதனால தான் அவனோட மொழியில் வந்து அவன் வந்து பிரதிபலிக்கிறான். அதுக்கு போலீஸ் என்ன செய்யுதுன்னா, நீ ஏன் ஆளையே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொத்து அவன் வந்து ஒரு ஆர்கனைசராக இருக்கிறான். எத்தனை வந்து இங்கே என்ன செய்கிறான்னா, ஓட விரட்டுறான். இங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் 20 பேருக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஓனர் என்ன செய்கிறான்னா, நேற்றெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு தொழிலாளிகள் எப்படியா சேவ் பண்ணோம், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருந்தது. நேற்று தோழர்களும் 2 பேர் இங்கே வர்றப்போ உள்ளவே அனுமதிக்கலை. இதுதான் சுச்சுவேஷன். அப்போது ஒரு எமர்ஜென்சி பீரியட் மாதிரி இங்கே உருவாக்குறான். அப்போது ஒரு முதலாளியும் அரசும் எப்படி நடந்து கொள்ளும்ன்றத இந்த எல்என்டியோட இந்த சம்பவம் நமக்கு வந்து சுட்டி காட்டுதுன்றதை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இது தொழிலாளி வர்க்கமும் உணரணும். அதே வகையில் இந்த அரசும் முதலாளியும் எப்படி நம்மளை மாதிரியான உழைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனையை எழுப்பினால் பேசினால் எப்படி எதிர்வினையை நம்மக்கிட்ட செலுத்தும்ன்றதெல்லாம் இது ஒரு பாட படிப்பினையாக நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வகையில் இதை நாம் வந்து புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறோம். நன்றி.